ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம நியூ ப்ராட்வே லிட்ரேச்சர் ரீடர் கிளாஸ் 8ல் இருந்துட்டு ப்ரோஸ் 3 பார்க்க போகிறோம். டாபிக் த போஸ்ட் மாஸ்டர். திஸ் டாபிக் வாஸ் ரிட்டன் பை ரபீந்திரநாத் தாகூர். Let's see about the author. Rabindranath Tagore was born on May 7th, 1861 and he lived till August 7, 1941. He is regarded as a genius who reshaped Bengal's literature, music and education. He was the first non-European to win the Nobel Prize in Literature for his work Geetanjali. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கீதாஞ்சலின்ற அந்த படைப்புக்காக தான் அவர் நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தார். As an exponent of the Bengal Renaissance, he created paintings, sketches, and composed more than 2,000 songs which endure today as Rabindra Sangeet. Tagore founded the Visva-Bharati University in Santiniketan, the Indian national anthem Janagana Mana, and the national anthem of Bangladesh Amar Shonar Bangla are his creations. ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு வந்துட்டு அவர் நம்மளோட நேஷ்னல் அந்தம் எழுதினது மட்டும்தான் தெரியும். பட் அவர் வந்து பங்களாதேஷோட நேஷ்னல் அந்தமும் ரவீந்திரநாத் தாகூர் அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஓகே, நம்மளோட இந்த லெசனையும் அவர் தான் வந்து ஒரு நாவலில் எழுதியிருக்காரு. ஒரு நல்ல ஸ்டோரி, அதாவது வந்து நமக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன் அப்படின்ற கருத்து தான் இந்த லெசனில் நமக்கு அவர் சொல்லியிருக்காரு. லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். Can we have develop bonds and ties that cut across class and age? அதாவது வயசுக்கு ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு அதிகமானவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, சில பேர் ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பாண்டு டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Is it possible to develop affection and respect for a person senior in age and status without even fear? அதாவது பெரியவங்கனாவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, இவங்களோட பேசலாமா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு. ஆனால் அதையும் மீறி இங்கே ஒரு நல்ல ஒரு குட் பாண்ட் ஆஃப் லவ்வை நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம். This story of the postmaster and the little orphan girl who works for him seems to have the answer. One can show respect without being afraid and be affectionate without being self-important. ஒரு செல்ஃப்லெஸ் லவ் அதை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த லெசனை பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த லெசன். த போஸ்ட் மாஸ்டர், அதாவது நான் முதல்ல படித்ததுலேயே சொல்லியிருந்தேன், ஒரு போஸ்ட் மாஸ்டரும் ஒரு லிட்டில் ஆர்ஃபன் கேர்ள், அதாவது அப்பா அம்மா இல்லாமல் ஒரு ஆதரவற்ற ஒரு சின்ன பொண்ணுக்கும் இருக்கிற ஒரு சின்ன பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். த போஸ்ட் மாஸ்டர் ஃபஸ்ட் டுக் அப் ஹிஸ் டியூட்டிஸ் இன் த வில்லேஜ் ஆஃப் உலாப்பூர். ஸோ உலாப்பூருன்ற இடத்துல தான் இந்த ஸ்டோரி நடக்குது. ஒருத்தர் வந்து போஸ்ட் மாஸ்டர் அங்கே வந்து அவரோட போஸ்ட்காக போயிருக்காரு. Though the village was a small one, there was an indigo factory nearby and the proprietor, an Englishman, had managed to get a post office established there. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு இண்டிகோ ஃபேக்ட்ரி. இண்டிகோனா ஒரு ப்ளூ டை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி. அதோட ஓனர் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் மேன். அவர் தான் வந்து அந்த ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டு அங்கே ஒரு சின்ன போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம போஸ்ட் மாஸ்டர் வராரு. A postmaster belonged to Calcutta. He felt like fish out of water in this remote village. அதாவது இந்த போஸ்ட் மாஸ்டரோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா கல்கட்டா. அங்கேருந்து அவர் இந்த ஊருக்காக வராரு. ஸோ ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா a person who feels uncomfortable, அதாவது அவர் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஊருக்கு வராரு. பிகாஸ் he doesn't know சரௌண்டிங்ஸ், அங்கே இருக்கிற மக்கள் யாரை பற்றியும் தெரியாமல் வரனால இங்கே இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் திஸ் ரிமோட் வில்லேஜ் இஸ் நத்திங். ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே வராரு, அதை தான் வந்து இங்கே ரிமோட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. ரிமோட்னா அதுதான் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். His office and living room were in a dark thatched shed not far from a green slimy pond surrounded on all sides by a dense growth. ஆக்சுவலி இது ஒரு வில்லேஜ்ன்றனால எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையான சூழ்நிலை தான் இருந்திருக்கு. இவரோட ஆஃபீஸ், இவரோட வீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூரை குடிசை மாதிரி தான் இருந்திருக்கு. பட் கல்கட்டாவில் அந்த மாதிரி இல்லை. இவர் இருந்த இடம்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய பில்டிங்ஸ். He would however have preferred a row of tall buildings instead. ஏன்னா இவர் அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வந்திருக்காரு. The postmaster had little company nor had he much to do. Sometimes he tried his hand at writing a verse or two. ஸோ இவரோட பொழுதுபோக்கு என்ன இந்த ஊருக்கு வந்ததுன்னா, அங்கே ஒரு சின்ன அங்கே இருக்கிற ஊர் மக்கள்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் இவரோட டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவார்னா, யூஸ் டு ரைட் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவார். கையெழுத்து பயிற்சி, ஒரு லைன் இல்லை 2 லைன் இல்லை ஒரு பேராகிராஃப் அந்த மாதிரி அடிக்கடி எழுதுவாராம்.
that the moment of leaves and the clouds in the sky were enough to fill one's life with joy were the sentiments to which he sought to give expression. ஸோ இவருக்கு என்ன அப்படின்னா அவரை சுற்றி எதுவுமே இல்லை, வெறும் செடி கொடி மேகம் கீழே பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணி இது மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் இவர் சிட்டியிலேருந்து இங்கே வந்தனால இவரால் அங்கே இருக்க முடியல. பட் அங்கே இருக்கிற மக்கள் இது ஒரு சென்டிமெண்ட்டில் ஜாயாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணி இருந்திருக்காங்க. His salary was also rather small. ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு தான் வந்திருக்காரு. He had to cook his own meals, which he shared with Rattan, an orphan girl of the village who did odd jobs for him. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு இவங்களை இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கனால அங்கே இருக்கிற ஒரு ஆதரவற்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்து இவருக்கு ஒரு ஹெல்ப்பராக இருந்திருக்காங்க. சின்ன சின்ன வேலை அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் கூட தங்கியிருக்காங்க. When in the evenings the smoke began to curl up from the village cowsheds and the cicadas chipped in every bush, the postmaster would light his little lamp and call out Rattan. ஸோ இவங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மாட்டு தொழுவம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நிறைய இந்த தட்டைப்பூச்சி மாதிரி பறந்துட்டுருக்கும். சிக்காடாஸ்ன்றது அதுதான் பூச்சி. அது அப்படியே இந்த புஷ்குள்ள மாதிரி கரகரன்னு சத்தம் சிப் பண்ணிகிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே அங்கெல்லாம் இருக்கும். போஸ்ட் மாஸ்டர் வந்துட்டு ரேட்டனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விளக்கு பற்ற வச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஓகே, Rattan would be sitting outside waiting for his call and instead of coming in at once would reply, "Did you call me, sir?" ஸோ இங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ரீல. இந்த மாதிரி தான் ரூமுக்கு வெளியே எப்போவுமே அந்த மரத்துக்கடியில் உட்காந்துருப்பாங்க. எப்போ அவரோட பாஸ் கூப்பிடுவாங்க, என்ன வேலை சொல்லுவாங்க அப்படின்னு எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்போ ரேட்டன்னு கூப்பிட்டாலும் உடனே இவங்க என்ன போய் கேட்பாங்கன்னா, "டிட் யூ கால் மீ?" என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டுட்டு உள்ளே போவாங்களாம். "What are you doing?" the postmaster would ask. "I'm going to light the kitchen fire," would be the answer. அவங்க ஆன்சர் என்னென்னா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே நான் இந்த மாதிரி சமைக்கிறதுக்காக கிச்சனில் வந்து ஃபயர் விறகெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நெருப்பு மூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the postmaster would say, "Oh, let the kitchen fire be for a while. Light me my pipe first." ஸோ he have the habit of smoking. ஓகே, ஸோ ஸ்மோக் பண்ணுறதுக்காக அவரோட அந்த டொபாக்கோவை வந்து பற்ற வைக்கிறதுக்காக முதல்ல அதுக்கு நெருப்பு கொண்டு வர சொல்லியிருக்காரு. At last, Rattan would enter with puffed cheeks vigorously, blowing into a flame a live coal to light the tobacco. ஸோ அங்கே இருக்கிற நெருப்பை ஊதி சின்ன ஒரு கறிக்கட்டையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதில் தான் அவரோட டொபாக்கோவை பற்ற வச்சுருக்காரு. ஓகேங்களா? This would give the postmaster an opportunity for conversing. "Well, Rattan," he would begin, "do you remember anything of your mother?" அங்கே யாரும் இல்லை, என்டர்டெயின்மெண்ட்க்கு எந்த ஒரு பொழுதுபோக்குமே இல்லை அங்கே. ஸோ இவரோட இது என்னென்னா, அந்த ரேட்டன் உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேச முடியும், அவ்வளோதான். ஸோ இவர் எப்போவுமே கான்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட்டை கையில் பற்ற வச்சுட்டு கான்வர்ஸ் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி இவங்களோட டாபிக் என்ன அப்படின்னா, he was asking about Rattan's parents, அவங்களோட ஃபேமிலி, அவங்க அம்மா அப்பாவை பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு. That was a fertile subject. Fertile subjectனா ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கை பற்றி பேசியிருக்காங்க. Rattan partly remembered and partly didn't. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா பற்றின ஞாபகமே இல்லை, பட் கொஞ்சம் இருந்தது அப்படின்றாங்க. A father had been fonder of her than a mother. ஆக்சுவலாக ராட்டனுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபாண்டர்னா லவர். ஓகே, she recollected more vividly. அவங்க அம்மாவை விட அவங்க அப்பாவோட ஞாபகங்கள் தான் அவங்க டக்குன்னு அந்த மெம்பரன்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணாங்களாம். He used to come home in the evening after work, 1 or 2 evenings to doubt more clearly than the others, like pictures in a memory. ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருந்த ஞாபகத்தை எல்லாம் இவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அவர் அடிக்கடி ஈவினிங் தான் ஒர்க் முடிச்சுட்டு வருவார். 1 or 2 evenings to doubt more clearly than others, like pictures in a memory. அதாவது சின்ன பொண்ணு தான், பெரிய விஷயங்கள்லாம் ஞாபகம் இல்லை, சின்ன ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் மட்டும் அவளுக்கு ஞாபகம் இருந்திருக்கு. Rattan would sit on the floor near the postmaster's feet as memories crowded in upon her. ஸோ அவர் இதெல்லாம் சேரில் உட்காந்துட்டு கதை கேட்பாங்க, அவங்க கால் கிட்ட உட்காந்துட்டு இவங்களோட கதைகளெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. She called to her mind a little brother that she had. ஸோ அவளுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, அவளுக்கு ஒரு சின்ன தம்பி கூட இருந்திருக்காங்க. And how on some bygone cloudy days she had gone fishing with him on the edge of the pond with a twig for a make-believe fishing rod. ஸோ ஒரு நாள் இவங்க தம்பியும் அங்கே இருக்கிற ஒரு ட்விக்னா உட்டன் ஸ்டிக், சரிங்களா, பிரான்ச், அதை எடுத்துகிட்டு போய் ஃபிஷ்ஷிங்காக எடுத்துகிட்டு போய் அவங்க தம்பிக்கிட்ட இதுதான் ஃபிஷ்ஷிங் ராட் அப்படின்னு சொல்லி கொடுத்து 2 பேரும் மீன் பிடிச்சிருக்காங்க. பைகான் அப்படின்னா ஏர்லியர் டேஸ், நம்ம சொல்லுவோம் இல்லையா, லாங் எகோ, ஒன்ஸ் அப்பான் த டைம், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஆன் சம் ஈவினிங்ஸ்
Seated at his desk in the corner of the big empty shed, the postmaster too would call up memories of his own home, of his mother and his sister, of those for whom in his exile his heart was sad. ஸோ இவங்களை பற்றி பேசும்போது ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆயிருக்குன்னா, இவரும் அப்படியே வந்து இவரோட ஃபேமிலி பற்றியெல்லாம் யோசிச்சிருக்காரு. இவரோட ஓன் ஹோம், அதாவது கல்கட்டாவில் இருக்கிற இவரோட வீடு, அங்கே இருக்கிற இவங்க அம்மா, அப்புறம் இவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அவர் அப்படியே சோகமாக அப்படியே மனசுக்குள்ளே அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு சேட் மெமரிஸ் which were always haunting him, which he found himself naturally recalling aloud in the presence of the simple little girl. ஸோ அந்த சின்ன பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு அடிக்கடி இவரோட ஃபேமிலி எல்லாம் ஞாபகம் வருமா. ஹாண்டிங் அப்படின்னா எஃபெக்டிங். ஓகே, ஸோ இவரோட ஃபேமிலி அவங்க இருந்தது அதெல்லாத்தையும் இவர் அப்படியே ரீகால் பண்ணிகிட்டே இருந்தாராம். அண்ட் ஸோ இட் கேம் அபவுட் த கேர்ள் would allude to his people as mother, brother and sister, as if she had known them all her life. In fact, she had a complete picture of each one of them painted in her little art. ஸோ இந்த ராட்டன் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லும்போது இவரோட ஃபேமிலி பற்றி சொல்லும்போது ராட்டன் என்ன பண்ணாங்களாம், இவங்களுக்குள்ளாரையே ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதே மாதிரி இவரும் இவங்களோட ஃபேமிலி பற்றி எல்லாம் யோசித்து அது ஒரு சினாரியோ மாதிரி 2 பேரும் யோசித்து வச்சுருந்தாங்களாம். The postmaster had nothing to do one rain washed afternoon. ஸோ ஒரு நாள் வந்துட்டு மதியம் வந்து பயங்கர மழை வந்துட்டுருக்கு, அவருக்கு எந்த வேலையுமே இல்லை. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he called out Rattan. Rattan was sprawled beneath the guava tree, busily engaged in eating unripe guavas. ஸோ ஒரு நாள் ஆஃப்டர்நூன் மழை வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு எந்த வேலையும் இல்லை, போர் அடிக்குதுன்ட்டு ராட்டனை உள்ளே கூப்பிட்ருக்காரு. அப்போ ராட்டன் என்ன பண்ணிட்டு இருந்துருக்காங்கன்னா, ஒரு மரத்துக்கடியில் நல்லா சாஞ்சு உட்காந்துட்டு, அந்த உட்காந்துருந்த மரம் வந்து ஒரு கொய்யா மரம், அந்த கொய்யா மரத்தோட காயெல்லாம் எடுத்து கடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்களாம். At the voice of her master, she ran up breathlessly saying, "Did you call me Dada?" ஸோ அவர் கூப்பிட்ட உடனே வேகமாக அந்த காயை கூட கீழே போட்டுட்டு உள்ளே ஓடி போய் என்னை கூப்பிட்டீங்களா தாதா. தாதா அப்படின்னா பெங்காலில் வந்துட்டு பிரதர்னு சொல்கிறதுக்காக தாதான்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி தமிழில் அண்ணான்னு கூப்பிட்றோமோ, பெங்காலிஸ் வந்துட்டு அண்ணன்களை வந்து தாதான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களும் வந்து போஸ்ட் மாஸ்டர் எப்போவுமே தாதான்னு தான் கூப்பிடுவாங்க. I was thinking, said the postmaster, of teaching you to read, and then for the rest of the afternoon he taught her the alphabet. ஸோ எனக்கும் போர் அடிக்குது, நான் என்ன யோசிச்சேன்னா இன்னிலேருந்து உனக்கு வந்து படிக்கிறதுக்கு சொல்லி தரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஸோ அன்றைக்கி ஆஃப்டர்நூன் மழை வேறு வந்துட்டு இருந்தனால 2 பேத்துக்கும் போர் அடிச்சனால அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று அவருக்கு ராட்டனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. Thus, in a very short time, Rattan got as far as the double consonant. ஸோ ஆல்ஃபபெட்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு டபுள் கான்சனன்ட்ஸ் வரைக்கும் அவர் சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் இவங்க ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டாங்களாம். It seemed as though the showers of the season would never end. Canals and ditches and hollows were all overflowing with water. Day and night the patter of rain was heard. ஸோ மழை காலம், நல்ல மழை, அங்கே இருக்கிற ஓடை குட்டை குளம் எல்லாம் நிறைஞ்சு ஃபுல்லாக தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருந்து தான். டே அண்ட் நைட் மழை பெஞ்சிருக்கு, அந்த மழை சத்தம் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருந்து தான். And the cracking of rocks, the village roads become impassable and shopping had to be done in punts. ஸோ என்ன இருக்குது, மழை வரும்போது ரோடெல்லாம் பிளாக் ஆகிடும் இல்லையா. இம்பாசிபிள் அப்படின்னா இம்பாசிபிள்னு அர்த்தம். அங்கே எங்கேயுமே கடைக்கெல்லாம் போக முடியல. ஸோ ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷாப்பிங்கெல்லாம் போகணுன்னா ஒரு போட்டில், பன்ஸ் அப்படின்னா லாங் போட், துடுப்பு மாதிரி ஒரு பெரிய போட்டு, அதில் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து காய்கறி எல்லாம் விற்பாங்க. இவங்களும் தேவையான பொருட்கள் அந்த போட் கிட்ட தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. One heavily clouded morning, the postmaster's little pupil had been waiting long outside the door for her usual call. ஸோ எப்போவுமே அவரோட வேலையை முடிச்சுட்டு அவர் ராட்டன்னு கூப்பிடுவாங்க, இவங்களும் போய் அன்றைக்கி அவர் என்ன சொல்லித்தராரோ அது படிச்சுக்குவாங்க. அந்த மாதிரியே ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தாதா கூப்பிடுவாங்க, நம்ம போய் படிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. But not hearing it, she took up her dog-eared book and slowly entered the room. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கூப்பிடாமே இவங்க ரூம்குள்ளே போய் பார்க்க போகிறாங்க. இவங்க கையில் வந்து ஒரு டாக்-இயர்ட் புக் இருந்திருக்கு. டாக்-இயர்ட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு புக்கில் வந்து பேஜ் கார்னரில் வந்து அப்படியே மடக்கி வச்சுருப்பாங்க, புக் மார்க் மாதிரி. அதுதான் வந்துட்டு டாக்-இயர்ட் புக்னு சொல்லுவாங்க. And slowly entered the room. She found her master stretched out on his bed and thinking that he was resting. She was about to retire on tiptoes when she suddenly heard her name, Rattan. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க உள்ளே போகும்போது அவர் வந்து பெட்டில் படுத்துன்னு தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவங்க நினச்சாங்கன்னா சார் ரெஸ்ட் எடுக்கிறாரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சத்தம் போடாமல் மெதுவாக திரும்பி வெளியே வரும்போது அவர் ராட்டன் அப்படின்னு கூப்பிட்டாராம்.
இவங்க உடனே திரும்பி ஆஸ் யூஷுவல் கேட்டிருக்காங்க. ஷி ரிட்டர்ன்ட் அட் ஒன்ஸ் அண்ட் ஆஸ்க் வேர் யூ ஸ்லீப்பிங் தாதா, தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. The postmaster in a plaintive voice said, I'm not well. Plaintive voice அப்படின்னா வீக் வாய்ஸ், ஃபீபிள் வாய்ஸில் முடியாமல் சொல்லியிருக்காரு, என்னால் முடியல, ஐம் நாட் வெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராட்டன் ஃபெல்ட் இஸ் forehead, இட் வாஸ் burning with fever. உடனே இவங்க வேகமாக ஓடி போய் அவரோட நெத்தியை தொட்டு பார்த்துருக்காங்க, அப்படியே நெருப்பாக கொதிச்சதான் ஃபீவர். ஷீ சீஸ் டு பி a லிட்டில் கேர்ள். அந்த இடத்துல வந்து சீஸ்ட் அப்படின்னா ஸ்டாப்ட், ஷீ ஸ்டாப்ட் பீயிங் அ லிட்டில் கேர்ள். ஸோ சின்ன பொண்ணாக இருந்து எப்படி பெரிய பொண்ணாக மாறியிருக்கானா, ஷீ அட் ஒன் ஸ்டெப்ட் இன் டு த பொசிஷன் ஆஃப் மதர். அம்மா மாதிரி, நம்ம அம்மா உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே நமக்கு சுடு தண்ணி வச்சு தருவாங்க, ஆவி போடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இவளும் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஷீ அட் ஒன் ஸ்டெப்ட் இன் டு த பொசிஷன் ஆஃப் மதர், called in village doctor and gave the patient his pills at proper intervals, sat up all night by his pillow, cooked his gruel for him, and every now and then asked, are you feeling little better dada? ஸோ உடனே அம்மா மாதிரி அந்த இடத்துல பொசிஷன் அவங்களே எடுத்துகிட்டு போய் வில்லேஜ் டாக்டரை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. டாக்டர் வந்தோன்னே செக் பண்ணிவிட்டு பில்ஸ்னால் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் டைமில் டாக்டர் எப்போ சொன்னாங்களோ கரெக்ட் டைமில் அவங்க கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ரூவெல்னா ப்ரூ, கஞ்சின்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஃபுட், அதை ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு கொடுத்துருக்காங்க. விடிய விடிய அவர் பக்கத்துலேயே, அவர் தலகாணி பக்கத்துலேயே, பில்லோ தெரியும் இல்லையா, தலைமாட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அப்பப்போ தாதா நல்லா இருக்கீங்களா, இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் டேக் கேர் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இட் வாஸ் சம் டைம் பிஃபோர் த போஸ்ட்மாஸ்டர் வித் வீக்கெண்ட் பாடி வாஸ் ஏபிள் டு லீவ் இஸ் சிக் பெட். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக ஓரளவுக்கு எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி ஆனன்னு அவர் படுத்திருந்த பெட்லேருந்து எந்திரிச்சு ஒரு சேரில் வந்து உட்காந்துருக்காரு. நோ மோர் ஆஃப் திஸ் he said with decisiveness. ஸோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது வேர்டை வந்து டிசைசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் டிசைடிங். என்ன டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஐ மஸ்ட் கெட் அ ட்ரான்ஸ்ஃபர். He at once wrote off to Calcutta an application for a transfer on the grounds that the place was unhealthy. ஸோ இவருக்கு என்னென்னா, ஆல்ரெடி அவர் ஹோம் சிக்காக இருந்திருக்கார், அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு, இதில் உடம்பு வேறு சரியில்லை, இந்த இடம் இந்த ஊர் எதுவுமே அவருக்கு செட் ஆகாதனால ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடியாதப்பவே உட்காந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. Relieved from her duties as nurse, Rattan again took up her old place outside the door, but she no longer heard the same old call. She would sometimes peep inside furtively to find the postmaster sitting in his chair or stretched on his bed staring absent-mindedly into the air. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இவர் வேறு இப்படி ஊர் விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, நர்ஸ் மாதிரி அவரை பார்த்துட்டு இருந்தாங்களா, அந்த வேலையை விட்டுட்டு திருப்பி இவங்க வெளியே வந்து சோகமாக உட்காந்துக்கிட்டாங்களாம். உட்காந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவர் கூப்பிட்றாரா இல்லையான்னு எட்டி பார்த்துட்டு அதே மாதிரி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், அவருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக வெளியே நின்று. ஏன்னா இவருக்கே உடம்பு சரியில்லை, திடீர்னு மயக்கம் ஏதாவது போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணுறது, இல்லை போய் படுத்துக்கிட்டாரா என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஸோ while Rattan was awaiting a call, the postmaster was awaiting a reply to his application. ஸோ அவர் ராட்டன் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, சார் நம்மளை கூப்பிடுவாரா, தாதா கூப்பிடுவாரா, ஏதாவது வேலை வைப்பாங்களா, இல்லை படிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. போஸ்ட் மாஸ்டர் எதுக்காக வெயிட் பண்ணுறாருன்னா, அவர் அனுப்பிச்ச அப்ளிகேஷனுக்கு ரிப்ளை வருதா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. they both are waiting. The girl read her old lessons over and over again. A great fear was when the call came she might be found wanting in the double consonants. At last, after a week, the call did come one evening. ஸோ ஒரு வாரம் ஆயிடுச்சு அவர் படிப்பு சொல்லி கொடுத்து. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் சொல்லி கொடுத்த லெசன்ஸையே இவங்க திருப்பி திருப்பி படிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த டபுள் கான்சனன்ஸில் அவர் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் இவங்க ஆன்சர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக படிச்சுட்டே இருந்திருக்காங்க. ஸோ 1 வீக்காக அவர் எதுவுமே சொல்லித்தரல. அட்லாஸ்ட் ஆஃப்டர் அ வீக் அவர் உள்ளேருந்து கூப்பிட்டுருக்காரு. ஒரு ஈவினிங் வந்துட்டு ராட்டன்னு கூப்பிட்டுருக்காங்க. உடனே இவங்க யூஸ்வலாக சொல்கிற மாதிரியே கேட்டுட்டு போயிருக்காங்க. டிட் யூ கால் மீ தாதா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போயிருக்காங்க. The postmaster said, I'm going away tomorrow, Rattan. Where are you going, Dada? I'm going home. When will you come back? I'm not coming back. ஸோ இவங்க கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அவர் கூப்பிட்ட உடனே நான் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறேன்றாரு. ஐம் கோயிங் ஹோம்னு சொல்கிறாரு. எங்கே போகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்புறம் எப்போ வருவீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐம் நாட் கோயிங் டு கம் பேக், நான் திருப்பி வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Rattan asked no other question. The postmaster of his own accord went on to tell her that his application for a transfer had been rejected. So he had resigned his post and was going home. ஸோ என்ன இருக்குன்னா, ராட்டன் எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே நின்றுட்டே இருந்திருக்காங்க. போஸ்ட் மாஸ்டர் பாட்டுக்கு அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, நான் ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் அப்ளை பண்ணேன், ஆனால் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகிடுச்சு, இருந்தாலும்
என்னால் இங்கே இருக்க முடியல, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு குவிட் மை ஜாப். நான் என் வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு நான் என் சொந்த ஊருக்கே போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஃபார் அ லாங் டைம் நெய்தர் ஆஃப் தெம் ஸ்போக் அ வேர்ட். ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக இருந்திருக்காங்க. The lamp went on burning dimly, and from a leak in one corner of the thatch, water dripped steadily into an earthen vessel on the floor beneath it. ஸோ ரெண்டு பேருமே பேசாமல் இருக்கிறாங்க. அந்த அமைதி எப்படி இருந்ததுன்னா, அந்த குடிசையில் வந்து ஒரு மூலையில் தண்ணி, மழை தண்ணி கூரையில் ஒழுகிட்டு இருந்திருக்கு. அந்த தண்ணி அப்படியே மேலேருந்து சொட்டி சொட்டி கீழே இருக்கிற ஒரு ஏர்த்தன் பாட் உங்களுக்கு தெரியலையா, ஒரு மண் பானையில் அந்த தண்ணி அப்படியே கலெக்ட் ஆகிட்டே இருந்துதான். அந்த தண்ணி விழுகிற சத்தம் கேட்குற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருந்திருக்காங்க. After a while, Rattan rose and went into the kitchen to prepare the meal. So, எவ்வளோ நேரம் அமைதியாகவே இருக்க முடியும்? Rattan, she has to do her work, right? ஸோ அவங்க கிச்சனில் போய் சமையல் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. She was not as quick as she was on the other days. Many new thoughts had entered a little brain. அவங்க சின்ன மூளைக்குள்ளே நிறைய தாட்ஸ் ஓடிட்டே இருந்துதான். ஓகே, எப்பவும் பிரிஸ்காக இருக்கிற Rattan அன்றைக்கி பிரிஸ்காவே இல்லை. When the postmaster finished his supper, the girl suddenly asked him, தாதா, வில் யூ டேக் மீ டு யோர் ஹோம்? ஸோ கேட்கலாமா வேண்டாமான்னு ராட்டன் தயங்கிட்டே இந்த கொஸ்டினை அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க. சப்பர்னா டின்னர் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, தாதா, வில் யூ டேக் மீ டு யோர் ஹோம்? உங்கள் வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. The postmaster laughed. What an idea, he said, but did not think it necessary to explain to the girl where the absurdity lay. ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அவர் கேட்ட உடனே நல்ல ஐடியா அப்படின்னு சொன்னாராம். பட் இருந்தாலும் அது அந்த விஷயம் வந்து ஒரு இல்லாஜிக்கல். சொந்த ஊரை விட்டு அந்த பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் வந்து லாஜிக்கலே இல்லை இல்லையா? ஸோ அதை அவங்கக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சும்மா இவர் அப்படியே சிரிச்சுட்டு விட்டுட்டாராம். ஆன் கெட்டிங் அப் இன் த மார்னிங், த போஸ்ட் மாஸ்டர் ஃபவுண்ட் his bath ready. He had to stuck to his Calcutta habit of bathing in water drawn and kept in pitchers instead of taking a plunge in the ரிவர் ஆஸ் வாஸ் த கஸ்டம் ஆஃப் த வில்லேஜ். ஆக்சுவலாக சிட்டியில் வந்துட்டு ஆறெல்லாம் இல்லாதனால அவங்க பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி குளிப்பாங்க இல்லையா? பிக்சர்ஸ்னால் பெரிய பெரிய கண்டெய்னர், அதில் தான் தண்ணி ஊற்றி வச்சு மக்கில் எடுத்து மோந்து குளிப்பாங்க. பட் வில்லேஜோட ஹேபிட் என்னென்னா, அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே போய் ரிவரில் ஆற்றுல போய் மூழ்கி குளிச்சுட்டு வருவாங்க. இவர் இன்னும் கல்கட்டா பழக்கத்தை விட்டு வெளியே வரவே இல்லையாம். ஸோ தினமுமே இவங்க குளிக்கிறதுக்கு இவருக்கு தேவையான தண்ணியெல்லாம் ராட்டன் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி ஃபில் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த நாளும் அவங்க ராட்டன் பண்ணியிருக்காங்க. For some reason or other, the girl could not ask him about the time of his departure. So, she had fetched the water from the river long before sunrise so that it would be ready when he wanted it. ஸோ அவர் எத்தனை மணிக்கு போவார் என்ன எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட கேட்காமையே அவருக்கான வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. After the bath came a call for Rattan. She entered noiselessly and looked silently at her master's face for instruction. திருப்பியும் தாதா கூப்பிட்டுருக்காரு. இவங்க அப்படியே பேசாமல் அமைதியாக உள்ளே போய் நிற்கிறாங்க. த மாஸ்டர் செட், யூ நீட் நாட் டு பி ஆங்ஷியஸ் அபவுட் மை கோயிங் அவே ராட்டன். நான் போகிறேன்னு கவலைப்படாத, வரி பண்ணிக்காத. ஐ ஷால் டெல் மை சக்ஸஸர் டு லுக் ஆஃப்டர் யூ. அதாவது நான் போனதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் வருவார் இல்லையா, இந்த நெக்ஸ்ட் போஸ்ட் மாஸ்டராக, அவர்கிட்ட நான் உன்னை பற்றி சொல்கிறேன், அவர் உன்னை டேக் கேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. தீஸ் வேர்ட்ஸ் வேர் வெல் meant but they seemed to hurt her. அவளுக்கு ஆல்ரெடி இவர் போகிறாரேன்ற கவலை வேற, இது வேற அவர் சொன்ன உடனே அவனால் ரொம்ப அழுக கண்ட்ரோலே பண்ண முடியல. Rattan had borne many a scolding from her master without complaint, but these kind words she could not bear. She burst out weeping and said, no, you need not tell anybody anything at all about me. I don't want to stay on here. ஸோ இவங்க அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கும் இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காங்க ஃபீல் பண்ணி. த போஸ்ட் மாஸ்டர் வாஸ் டம்ஃபவுண்டட். ஸோ அவரால் பேச முடியல, ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்திருக்காரு. ஹி ஹேட் நெவர் சீன் ராட்டன் லைக் திஸ் பிஃபோர். த நியூ இன்கம்பென்ட்னா நியூ பர்சன், அங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. டியூலி அரைவ்ட் அண்ட் த போஸ்ட் மாஸ்டர் ஹேவிங் ஹேண்டட் ஓவர் சார்ஜ் ப்ரிப்பேர் டு டிபார்ட். ஸோ இவரோட வேலை, இவரோட ஃபைல்ஸ் அதெல்லாம் இன்னொரு பர்சன் கிட்ட கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு, டிபார்ட் பண்ணுறாரு. ஜஸ்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் he called Rattan and said, here's something for you. உனக்காக நான் இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேன், என்னன்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. I hope it will keep you going for some time. He brought out from his pocket all his month's salary, retaining only a trifle for his travel expenses. ஸோ அவர் வாங்குகிற சம்பளமே குறைவான சம்பளம், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் இவருக்கு ட்ராவலுக்கு மட்டும் பணம் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லா பணத்தையும் ராட்டன் கையில் கொடுத்துருக்காரு. இது வச்சு இன்னொரு நெக்ஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் வர வரைக்கும் நீ இதை வச்சு உன்னோட தேவைகளுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு.
தென் ராட்டன் ஃபெல் அட் his feet and cried. ஸோ அவரோட காலில் விழுந்து ராட்டன் ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. ஓ தாதா, ஐ ப்ரே யூ, டோன்ட் கிவ் மீ எனிதிங், டோன்ட் இன் எனி வே வரி அபவுட் மீ, அண்ட் ரேன் அவுட் ஆஃப் சைட். என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே ஓடி போயிட்டாங்களா ராட்டன். The postmaster heaved a sigh, took up his carpet bag, placed his umbrella on his shoulder, and accompanied by a man carrying his many-colored tin truck, slowly made for the boat. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே இருக்கிற ஹெய்வ்ட் அப்படின்னா ஹெவி பேக்ஸ், அவரோட ரொம்ப வெயிட் அதிகமான பேக்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரக் அங்கே அவரோட திங்ஸ் எல்லாம் ஒரு ட்ரங்க்கில் பேக் பண்ணியிருக்காரு. ட்ரங்க் பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கே போட்டை நோக்கி நடந்து போகிறாரு. When he got in and the boat was underway and the swollen river like a stream of tears felling up from the earth. அவருக்கு எப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துலேருந்து போகும்போது அப்படியே வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து ராட்டன் அழுத கண்ணீர் மாதிரி அவருக்கு தெரிஞ்சுதான். Swilled and sobbed at her bows. He felt a pain in his heart. ஸோ கிளம்பும் போது தான் அந்த இடத்துல தான் வந்துட்டு அவருக்கு ராட்டனோட பெயின், அதோட அழுக, அதெல்லாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு, உணர்ந்திருக்காரு. ஹெவி ஹார்ட்டடாக அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. த கிரீஃப் ஸ்ட்ரைக்கன் face of a village girl seemed to represent for him the unspoken, all-pervading grief of Mother Earth herself. ஸோ இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, எத்தனையோ நாள் ராட்டனை எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம திட்டிருக்கோம், அவள் பொறுமையாக பூமாதேவி மாதிரி பொறுமையாக இருந்தா, ஆனால் நம்ம கிளம்புறோங்கும் போது அவள் அந்த கோபத்தை காட்டாமல் என்னை விட்டு போகிறாரேன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததை நினச்சி இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். At one moment he felt the impulse to go back and bring away with him that lonesome waif forsaken by the world. லோன்சம் அப்படின்னா தனியாக இருக்கிற. ஒரு நிமிஷம் அவர் யோசிச்சாராம், பேசாமல் நம்ம போய் அந்த தனியாக இருக்கிற அந்த வெய்ஃப் அப்படின்னா ஹோம்லெஸ் பர்சன், தனியாக இருக்கா, அவளுக்கு ஒரு வீடு இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, யாரும் இல்லை, பேசாமல் நம்மளோடய அவளை கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிச்சாராம். But the wind had just filled the sails, the boat had gone into the middle of the turbulent current, the village had already been left behind and its outlying burning ground had come into sight. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போதே இவர் ரொம்ப தூரம் போட்டில் ட்ராவல் பண்ணி கிளம்பிட்டாராம். அதாவது இந்த வில்லேஜ்லேருந்து அவர் ரொம்ப தூரம் போயிட்டார், இதுக்கு போயிட்டார். ஸோ அந்த டைமில் தான் இதெல்லாம் அவர் யோசிச்சிருக்காரு. த போஸ்ட் மாஸ்டர் கன்சோல்ட் ஹிம்செல்ஃப் வித் அ philosophical thought that the meetings and partings are an integral part of life. ஸோ அந்த இடத்துல தான் வந்து அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லியிருக்காரு. கன்சோலிங்னா அவருக்கு அவரே ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதும், ஒருத்தவங்களை பார்ட்டிங்னா பிரிந்து போகிறதும் லைஃபோட ஒரு முக்கியமான தருணம். ஆக்சுவலாக பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட வளர்ந்து கல்யாணம்னு வரும்போது அம்மா அப்பாவை விட்டு இன்னொரு புது வீட்டுக்கு போவாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி நிறைய லைஃப்பில் பசங்க வீட்லேயே இருப்பாங்க, திடீர்னு காலேஜ் ஒர்க் அப்படின்னு வரும்போது அவங்க சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற விஷயந்தான். But the unlettered Rattan had no philosophy to fall back on. She wandered about the post office in a flood of tears. It may be that she still had a looking hope in some corner of her heart that her Dada would return. ஸோ இவர் இப்படி யோசிச்சிருக்காரு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஷி வாஸ் வெயிட்டிங், போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டேயே நின்று அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. தாரையாக ஃப்ளட் ஆஃப் டியர்ஸ்னால் அவ்வளோ தேம்பி அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் எப்படினாலும் இவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ராட்டனுக்குள்ளே எப்படினாலும் அந்த தாதா நம்ம அண்ணா ஒரு நாள் வருவார் நம்மளை பார்க்குறதுக்கு, அது வரைக்கும் நம்ம அண்ணாக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லெசன் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. As I said, this lesson was written by Rabindranath Tagore. இதோட மெயின் தீம் என்னன்றது நான் லெசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா. ஸோ ஒருத்தவங்களோட மீட்டிங்ஸ், பார்ட்டிங்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஒரு லைஃபோட இன்டெக்ரல் பார்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஒருத்தவங்க இருக்காங்க இல்லை அப்படின்னெல்லாம் இல்லை. அவங்களோட பிரிவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நெக்ஸ்ட் என்ன, அடுத்தது என்ன அப்படின்றத நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும். So one can show respect without being afraid and be affectionate without being self-important அப்படின்ற இந்த லெசனோட தீம் சொல்லி I conclude here. I hope you enjoyed listening to this lesson. Thank you. Do subscribe to Let's Learn English.